ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியும் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேற கோமலமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியோடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமபத சோபானத்தின் 11வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்தில் அந்த பிரபத்தியோடைய ஏற்றத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். அதாவது பெருமாளை அடையறதுக்கு பக்தி பிரபத்தி இரண்டு வழி கண்ணபிரான் கீதையில காமிச்சிருக்கிறது. பிரபத்தியோடைய ஏற்றத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். இதை பாசுரத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கர்மங்கள் அப்படின்னாக்க பாவம் புண்ணியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதில் சஞ்சிதம் பிராரப்தம் அப்படின்றது இருக்கு. சஞ்சிதம் அப்படின்றது நம்ம பல பிறவிகளில் சேர்த்து வச்சது, அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கோம் மூட்டை மூட்டையாக. அதுலேருந்து ஒரே ஒரு கை எடுத்து பெருமான் சரி போ இந்த பிறவியில் போய் அனுப்பிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பிராரப்தம் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ என்ன ஆகுதுனாக்க ஒரு பிரபத்தி பண்ணுறவன் அவனுடைய சஞ்சிதம் முழுக்க போயிடுறது. பிராரப்தத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இருக்கு. அதுவும் இந்த உடல் கீழே விழும்போது நம்ம பெருமாள் திருவடியை போய் அடைஞ்சிருவோம் அப்படின்றது. அதை பற்றி சொல்லியிருக்கார், அந்த ஏற்றத்தை சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். முன் செய்த வினை திரளில் முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூலமென தானே தீர்த்து பின் செய்த வினையில் நினைவு ஒன்றாதொன்றும் பிழை பொறுத்து வேறொழுது விறகால் மாற்றும் என் செய்ய தாமரை கண்ணன் பெருமான் எண்ணம் எண்ணாதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். சுவாமி தேசிகன் மாதிரி ஒரு ஆச்சரியம் கிடைக்க நம்மளாம் கொடுத்து தான் வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ அழகாக சுருக்கமாக எட்டே வரையில் சொல்லியிருக்கார். நம்ம பதார்த்தம் பார்க்கறச்ச உங்களுக்கே புரியும். முன் செய்த வினை திரளில் முளைத்ததன்றி, அதாவது இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுதான் முன் செய்த வினை திரளில் முளைத்ததன்றி. இது பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மங்கள். இது அன்றி முற்றுள்ள மற்றும் இருக்கிற முதலறிந்து முளைத்த கூற்றில், முதலேந்து நிறைய இது இருக்கு இல்லையா பாவங்கள், அது அது முளைத்த கூற்றில். அந்த கூற்று அப்படின்னாக்க ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாவங்கள். கூற்று அப்படின்னாக்க பாவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கூற்றில் தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து, அதை பெருமாள் என்ன பண்றார், தன் செய்ய திருவருளால் அவருடைய அருளால இசைவு பார்த்து அப்படின்னாக்க போக்கிடுறார். அடுத்தது தழல் சேர்ந்த தூலமென தானே தீர்த்து, நம்ம போய் சரணாகதி பண்றோம் அப்படின்னாக்க அவருடைய திருவடியில போய் விழறோம் அப்படின்னாக்க அதெல்லாம் அவரே தீர்த்துடுறார். அந்த பாவத்தெல்லாம் இரேஸ் பண்ணிடுறார். இது பக்தி யோகத்துல ஆகாது. பக்தி யோகத்துல நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா சரணாகதனுக்கு அப்படி இல்லை. அதுக்கப்புறமா சரி இப்போ சரணாகதி பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி இந்த சம்சாரம் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தப்புன்றது பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் நடந்து தான் இருக்கும். அதுதான் இந்த சம்சாரத்துடைய நேச்சர். அது என்ன ஆகும், இப்போ சரணாகதி பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாவம்லாம் போயிடுது, சரணாகதிக்கு அப்புறமா பாவம் பண்ணுறேன், அது என்ன ஆகுது அப்படின்றத மேலே சொல்கிறார். பின் செய்த வினையில் நினைவு ஒன்றாதொன்றும், அதுக்கப்புறமா செய்கிற வினைனாக்க பாவங்கள்ல நினைவு ஒன்றாதொன்றும். பெருமாள் அதை கண்டுக்கிறது இல்லை, ஒரு இன்டிஃபரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஷ்ணு சாஸ்திரத்திலே பார்த்தாக்க அவிக்ஞாதா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு இல்லையா. அவிக்ஞாதா அப்படின்னாக்க அடியவர்களுடைய குற்றங்களை கண்டுக்காம இருக்கிறவர் அப்படின்றது தான் பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்தில் சொல்லியிருக்கிற பொருள். அதே போல பின் செய்த வினையில் நினைவு ஒன்றாதொன்றும், அதை பெருமாள் கண்டுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றார், பிழை பொறுத்து அந்த குற்றத்தை தாங்கிட்டு ஒருவேளை பார்த்தார் அப்படின்னா அந்த குற்றத்தை அவர் பொறுத்து கொண்டு வேறுள்ளது விறகால் மாற்றும். இந்த இடத்துல விறகு அப்படின்னாக்க பிராயசித்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிராயசித்தம்னாக்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. என்ன ஒரு 108 காயத்ரி சொல்லு, ஒரு 100-200 பாசுரம் சொல்லு, அப்படிதான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப போய் மலை மேலே நெல்லு கடலுக்குள்ள போ அப்படின்லாம் இருக்காது. அதுதான் வேறுள்ளது விறகால் மாற்றும். என் செய்ய தாமரை கண்ணன், என்னுடைய பெருமாள் செய்ய தாமரை கண்ணன் பெருமான் எண்ணம், அவருடைய திருவுள்ளத்தை எண்ணாதார் நினைக்காதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே. எட்டு அப்படின்னாக்க திருமந்திரம் அஷ்டாட்சரம். அதுக்கப்புறமா 2 அப்படின்றது துவயம் மற்றும் சரம ஸ்லோகம். இது 2. ஸோ இந்த ரகசிய திரயத்துடைய பொருளை புரிஞ்சுக்காதவா தான் பெருமாளுடைய திருவுள்ளத்தை நினைச்சே பார்க்க மாட்டா அப்படின்றது தான் இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். அடுத்த பாசுரத்துல அடுத்தபடியே சொல்றார். அதை நாளை அனுபவிக்கலாம். இப்ப பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். முன் செய்த வினை திரளில் முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூமலன
தானே தீர்த்து பின் செய்த வினையினிவு ஒன்றாதொன்றும் பிழை பொறுத்து வேறொரு விறகால் மாற்றும் என் செய்ய தாமரை கண்ணன் பெருமான் எண்ணம் எண்ணாதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.